வீட்டில் பாத்திரம் கழுவும் போது தெரியாமல் குக்கர் மூடியை கீழே போட்டு உடச்சிட்டேன். எடுத்து குக்கருக்கு மூடி பார்த்தா செட் ஆகவே இல்லை. ஐயோ போச்சுடா, அம்மா தான் நல்லா திட்ட போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். இது பழைய குக்கர் தான், ஆல்ரெடி மூடி செட் ஆகாமல் தான் இருந்துச்சு. வா புது குக்கர் வாங்கிட்டு வரலான்னு பக்கத்தில் இருக்க காமதேனு ஏஜென்சிக்கு தாங்க கூட்டிகிட்டு போனாங்க. உள்ள வெரைட்டியான நிறைய குக்கர் ஸ்டைலெல்லாம் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த குக்கர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த குக்கரோட மூடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த குக்கர் மாதிரி ரொம்ப அழுத்தி இது பண்ண தேவையில்ல. இதில் பாருங்கள் ஃப்ரை பண்ணுற மாதிரி கூட மூடி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த குக்கர் நாங்கள் கேட்ட லிட்டர் சைஸ் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு இந்த குக்கர் தான் பார்த்தோம். இது வந்து சாப்பாடு இல்லைனா பருப்பு வைக்கும்போது தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சிட்டோம்னா வலிஞ்சு கீழே வந்துடும், கேஸ் ஃபுல்லாக அழுக்காயிடும். எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பிரச்சனை அப்படின்னு யோசித்து வேறு ஏதாச்சும் குக்கர் இருக்கான்னு பார்த்தோம். அப்புறம் ப்ரெஸ்டேஜ் ஸ்வச் ப்ரெஷர் குக்கர் காட்டினாங்க. இது லீக்கேஜ் கண்ட்ரோலாக இருக்கும். தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சாலும் அதிலே நின்றுக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த மிக்ஸி ஜார் தாங்க பார்த்துருந்தோம். வீட்டில் கொஞ்சமாக சட்னி அரைக்கிறதுக்கு பருப்பு இல்லைனா பொடி எது அரைக்க தேவை அப்படின்ட்டு இந்த ஜாரையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க.